பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். இயேசு 40 நாள் நோன்பிருக்கின்றார், சோதிக்கப்படுகின்றார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கின்றவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிட்டருளும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அழகை அவரை எருசலேம் நகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அழகை அவரை உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று, உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி, அவரிடம், நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இதை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாலைவனத்தில் தூய ஆவியானவரும் வானதூதர்களும். தவக்காலத்தின் முதல் ஞாயிறு ஆகிய இன்று இயேசு இறை வார்த்தையை கொண்டு 3 சோதனைகளை வெற்றி கொண்டதாக வாசிக்கின்றோம். அதில் பாலைவனம், தூய ஆவியார், வானதூதர் என்னும் 3 சொற்களையும் சிந்திப்போம். நமது வாழ்வே ஒரு பாலைவனம்தான். அதில் நமக்கு 2 வாய்ப்புகள் உள்ளன. இங்கே நாம் இஸ்ராயல் மக்களைப் போல இறைவனையும் சந்திக்க முடியும், சிலை வழிபாடு செய்து உடன்படிக்கை மீறவும் முடியும். எனவே இறைவனை சந்திப்பதையே தவக்காலத்தில் நாம் தேர்வு செய்வோமாக. இயேசுவை பாலைவனத்திற்கு தூய ஆவியாரே அழைத்துச் சென்றது போல, துணையாளராம் தூய ஆவியார் பாலைவனமாம் நம் வாழ்வில் நமக்கு துணையாய் இருக்கின்றார். எனவே நாம் தூய ஆவியானவர் காட்டும் வழியில் நடப்போமாக. பாலைவனத்தில் இயேசுவுக்கு வானதூதர்கள் பணிவிடை செய்தது போல, நமது வாழ்விலும் நல்ல மனிதர்கள், உறவுகள் நம் உடனிருந்து நம்மை பராமரிக்கின்றார்கள். அவர்களின் ஊக்கமும் மாதிரியும் நம்மை திடப்படுத்தி சோதனைகளை வென்று இறையாட்சியில் பங்கு பெற உதவும் என்ற நம்பிக்கையில் வளர்வோம். ஆமேன்.